தமிழ் பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவேன். தமிழ் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டேன். ஒருத்தர் தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 2 லெட்டர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. 3 மாசம் போட்டி வச்சாங்க. யார் சீக்கிரம் கத்துக்கிறாங்க பாக்கலான்னு. வெளிநாட்டுல ஒருத்தன் வந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னா, நார்த் இந்தியன் வந்து கத்துக்கிறேன். லெட்டர்ஸ் எல்லாம் கத்துட்டு 2 லெட்டர் அடின்னு ஒரு வார்த்தை தான் கத்துந்தான். அவன் இந்த அடியோட மீனிங் என்ன வாதியார் சொல்லி கொடுக்கல. நேரா போனான். பஸ் ஸ்டாப்ல கிண்டியில நின்னுனா, மச்சி நம்ம குதிரை சமாடி அடிச்சிருந்தான். அடியா அப்படின்னா என்னன்னா, உடனே லாபம்னு சொன்னான். உடனே பக்கத்துல ஒரு ஆள், மச்சி பயங்கர அடி வாங்கினா. என்னடாண்ணா நஷ்டம்டா, குதிரை பணம் கட்டினேன் மொத்தம் காலிடா, பயங்கர அடி வாங்கிட்டான்டா. உடனே பஸ் வந்து ஏறினான். படியில நின்று பாக்குறான். யோ சர்தார்ஜி கொஞ்சம் குனின்றான். என்ன ஏன்னா 2வது அடி திருக்குறள் என்னன்னு தெரியலன்றான். அடின்னு கேட்டான். உடனே லைன், செகண்ட் லைன். உடனே பஸ் கண்டக்டர் சொல்றாரு, ஏன் ஃபுட்பால் நிக்கிறீங்க, ஒரு அடி முன்னாடி வாங்கண்ணா. அப்ப அடினா ஃப்ரண்ட்னு அர்த்தம். உடனே வாத்தியார் வீட்டுக்கு போறாரு நங்கநல்லூர்ல. அப்ப வாங்க 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 அப்படின்னு சொல்லி வலது அடியை வச்சு வாங்கன்றாங்க. அப்ப ஃபுட்டு, நம்ம ஃபுட்டு இருக்கு இல்லையா, வலது கால், அதுக்கு அடிக்கிறாரு. வீட்டை சுத்தி காமிக்கும் போது வேலைக்காரி துணி துவைக்கின்றா. இன்னமா